மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூஎஸ்ல வீக்கெண்ட்ல கொடுக்குற சிக்கன் தொக்கு பிரியாணி. ஸோ நம்ம சிக்கன் தொக்கு பிரியாணி செய்ய போறது இல்லை, அந்த தொக்கு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். நம்மளோட யூஎஸ் ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வீக்கெண்டில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் ஆனிவர்சரி அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணோம். உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த தொக்கை ரொம்ப சிம்பிளாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். 1/2 கிலோவும் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பிரியாணி நீங்கள் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சுக்கிட்டு அந்த குஷ்காவை யூஸ் பண்ணி இந்த தொக்கை வச்சு கொடுத்தீங்கன்னா மக்கள் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய யூஎஸ் ரெஸ்டாரண்ட்டில் நடந்துட்டுருக்கு. ஒரு 50 கிராம் நெய். அப்படியே நெய் போட்டதோடு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. இந்த தொக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணதே இல்லை. இது பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சோம். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸோ தோசை பரோட்டா எல்லாத்துக்கும் கூட சாப்பிடலாம். ஆனால் பிரியாணிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, வெங்காயம் போட்டோமா. இப்போ என்ன பண்ணுவோம்னா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1 இன்ச்சு சைஸில் 2 பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் அனிஸ் அல்லது பாதி போட்டுக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோக்கு பாதி ஸ்டார் அனிஸ் போதும். இதை மொத்தமாக சேர்த்துடலாம். நெய்லியே வதக்குவோம். இதை ரொம்ப செவக்கெல்லாம் விடக்கூடாது. ஒரு 60% வதங்கி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதில் லேசாக ஒரு தண்ணி கொடுக்கணும். இதை அறுக்கணும். இதை பாருங்க, நான் சொன்ன அந்த கணக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் லேசா தண்ணி, சும்மா ஒரு 4 ஸ்பூனுக்கு. இதுதான் வெங்காயத்தை அறுக்கிறது. ஃப்ளேம் மீடியம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துருவோம். அதே அளவுக்கு புதினாவையும் சேர்த்துருவோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். ஒரு 10 கருவேப்பிலையை சேர்த்துருவோம். அவ்வளோதான். போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதில் அப்படியே தாளிப்போம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்மெல்லாம் அப்படியே வரட்டும். வெங்காயமும் தீயாது. நான் அதில் தண்ணியை போட்டு நம்ம அதை அறுத்து விட்டுட்டோம். இதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல சாப்பிடணும்னா தொக்கு அப்படின்னா இப்படிதான் செய்யணும். நம்ம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, குழம்பு அது வேற. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். போதும். 1/2 கிலோக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் போதும். இதையும் வதக்குறோம். அப்படியே டக்குன்னு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோமா. இப்போ தயிர் எவ்வளவு போடுறோம், 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கிறோம். இதையுமே ஒரு மிக்ஸ் கொடுக்கிறோம். அன்னக்கிளி உன்னை தேடுது, 6 மாசம் 1 வருடம் ஆவரம் பூ தேடி. பாருங்க. ஆஹா, இப்ப நம்மளுடைய அஞ்சலை பெட்டி ஒவ்வொருத்தரையா தேடணும். மஞ்சள் எங்க, சால்ட் கிடைச்சிருச்சு. மல்லித்தூள்ல இருந்து ஆரம்பிச்சுப்போம். மல்லித்தூள் தான் கிடைச்சது ஃபர்ஸ்ட். மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து. கரம் மசாலா பவுடர் ஒரு 2 சிட்டிகை அளவு, ரொம்ப வேண்டாம். இது பாருங்க, அவ்வளோதான்.
மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூனுக்கு, மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூனுக்கு, சீரகம் தூள் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, சால்ட்டு அரை டேபிள் ஸ்பூனுக்கு. இது எல்லாமே ஒரு அளவு. இதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வேண்டாம். எப்போவுமே பார்த்துக்கோங்க, ஒரு மீட் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த தொக்கோ அல்லது திக்கான கிரேவியோ செய்கிறோம்னா, சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் 1/2 கிலோக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உப்பு. மொத்தமாக சேர்த்து பரட்டிக்கலாமா? இப்போ இந்த நேரத்தில் 1/2 கிலோ போன்லெஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், மஞ்சள்ல வாஷ் பண்ணி அதை சேர்த்துடலாம். அப்படியே கையோட என்ன பண்ணுவோம், ஒரு 150 ml தண்ணி. அவ்வளோதான், மிக்ஸ் கொடுத்து இதை என்ன பண்ணுவோம்னா ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வைப்போம். நல்லா கொதி வரும். அது இப்போவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேமில் ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் கொடுத்து சுண்ட வச்சு இறக்கிட வேண்டியதான். போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு. ஃப்ளேம் ஹை, ஒரு தட்டு மூடிடலாம். அவ்வளோதான். ஆஹா, இப்போ ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டேன். நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் கூட பண்ணல. ஏன்னா கண்ணாடி வழியா நல்லா தெரியுது தண்ணி இருக்கு, இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஆஹா, பாருங்க தண்ணி எவ்வளவு இருக்குன்னு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சிக்கன் வெந்துருச்சான்னா 200% வெந்துருச்சு. இதை பாருங்க. ஆஹா, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தொக்கை லேசா சுண்டணும். ஏன்னா நிறைய தண்ணி இருக்கு, வாட்டர் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எப்படி சர்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு கொஞ்சம் தொக்கு, கொஞ்சம் ரைஸ், பிரியாணி கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் ரைஸ், அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாமா? லேசா உப்பு செக் பண்ணிக்கலாம். ஆஹா, அருமை. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா இதை நம்ம வச்சு கஸ்டமர் வந்து கேட்கும் போது சர்வ் பண்ணும்போது இன்னுமே ட்ரை ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் போதே இந்த கண்டிஷனில் அடுப்பு அணைச்சிடணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு? அட, இது மட்டும் இல்லாமல் இதுலயே வந்து இறால் போட்டு செய்வாங்க. இறால் தொக்கு, இறால் தொக்கு பிரியாணி கேட்கறவங்களுக்கு இறால், சிக்கன் தொக்கு பிரியாணி கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு. ஸோ இதுவுமே வந்து வீக்கெண்ட்ல நம்மளுடைய யூஎஸ் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்குது. சாப்பிட்டு எப்படி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிட்டு எனக்காக சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு தட்டுல சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியான சூடு. அருமையான தொக்கு சக்கு புக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபீஸஸ் இருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டை சுற்றி யூஎஸ்ல. ஸோ அந்த ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணா டெலிவரி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரியாணி கேட்டாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக் டேஸ்ல நிறைய ஆஃபர் போகுது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாத்துக்கும். வீக்கெண்ட்ல நிறைய ஐட்டங்கள் ஆட் பண்ணியிருக்கும். ஏன்னா வீக்கெண்ட்ல வீட்டுல இருந்து கிளம்பி போவாங்க, டிஃப்ரெண்டா சாப்பிடணும். இந்த வாரம் ஜபார் பாய் ரெஸ்டாரண்ட்ல போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், அடுத்த வாரம் வரும்போது இறால் தொக்கு பிரியாணி சாப்பிட்டோம், இப்போ அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது சிக்கன் தொக்கு பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ சப்போர்ட் எங்களுக்கு பண்றீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்களுக்கு. இதுவுமே நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.